ஆரிய வேலனை அலட்சியம் செய்து வீண் பழியை தேடிக்கொண்டீர்களே. உண்மை, அலட்சியம் தான் செய்து விட்டேன். பார்த்தவரெல்லாம் சொல்லும் போது கூட பாரன் குமரன் என்று பரிகாசம் செய்து நானும் இவனோடு போர் புரிவதா என்று எண்ணிவிட்டேன். இறுதியில் இன்று நானே களம் சென்று நேரில் கண்ட பிறகு சூரனும் ஒரு சரியான வீரனோடுதான் போர் புரிந்தான் என்று அந்த வகையில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். வரம் கொடுத்து நமக்கு வாழ்வளித்த ஈசன் மைந்தன் அல்லவா வந்திருப்பது, அதை மறக்கலாமா? முதலும் முடிவுமாக நிற்கும் மூலப்பொருளை இடையே தோன்றுபவர்கள் அழிக்க முடியுமா? பதுமதோமணி, எப்படியோ முருகன் பெயர் இந்த உலகில் நீடிக்கும் அளவுக்கு சூரன் பெயரும் நிற்கும் என்று பெருமைப்படு. சுவாமி, இப்படி எல்லாம் பெருமை தேவை? பைத்தியக்காரி, இந்த சூரன் பெயரை கூறாமல் கந்தன் வரலாற்றை எந்த கவிஞனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு உன் கணவன் பெருமை பெற்று விட்டான். ஓ, வீழ்வேனோ அல்லது வாழ்வேனோ, இதற்கு யார் முடிவு கூறுவது? முருகா. செந்தூரமிட்டு நாம் அனைவரும் சூரனை வதைத்த நினைவு சின்னமாக இன்று முதல் இந்த இடம் திருச்செந்தூர் என்ற பெயரில் பெரும் சேத்திரமாக விளங்கட்டும். இந்த இடம் நாடி வருபவரெல்லாம் நிறைவோடு செல்லட்டும்.